எஸ்பி சினிமாஸ் தயாரிப்பில் அசோக் செல்வன் நடித்த வேலம் ஒரு செம்மையான த்ரில்லர் படம். ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கும் நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் நம்ம வளர்க்கணும், எப்படி வந்துட்டு அந்த செடிகள் நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எல்லாருக்குமே செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருக்கும். அந்த காலத்துலலாம் எங்கேயாவது தான் மாடி தோட்டம் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு 5 years பேக் கூட மாடி தோட்டம் அப்படின்றது தான் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே செடி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் மரங்கள் பார்க்கறது அப்படின்றதே ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம கிராமத்துக்கெலாம் போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி எப்போவுமே செடிகள், மரங்கள், அந்த கிளியோட சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ளே ரொம்பவே ஆறுதலாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே ரொம்ப பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டி ஏதாவது ஒரு செடி வளர்க்குறதே ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. சில பேர் வெளியில் போயிட்டு காய்கறிகளே வாங்குறதில்ல. நிறைய பேர் வீட்லேயே செடிலாம் வளர்த்து அதுலேருந்தே நான் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் வீட்டுக்கு வெளியில், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் கண்டிப்பாக நம்ம வேப்ப மரம் வளர்க்கணும். அப்போலாம் எல்லார் வீட்டு வெளியவும் கண்டிப்பாக வேப்ப மரம் இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வர காற்றை நம்ம சுவாசித்தா எந்த விதமான நோய் நொடியும் நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்கணும். அண்ட் இப்போலாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக துளசி செடியை பார்க்க முடியுது. துளசி செடியை நம்ம கடவுளாக வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் துளசி செடியில் நிறைய விதமான நல்ல விஷயங்களும் இருக்குது. துளசி செடியை நம்ம வீட்டில் வளர்த்தா வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டியும், நிறைய பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான செல்வ செழிப்பும் துளசி செடியை வளர்த்தா கிடைக்குது அப்படின்னும் பிலீவ் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் துளசி செடியை கடவுளாக வணங்கி ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ்லாம் விளக்கேற்றிட்டு வராங்க. அண்ட் உள்ள என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேம்பு பிளான்ஸ் இப்போ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பார்க்க முடியுது. நிறைய பேர் அதை அழகுக்காக வளர்க்குறாங்க. நிறைய பேர் அதில் இருக்கிற வாஸ்து பார்த்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க. பேம்பு பிளான்ஸ் அழுகாமல் நம்ம பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு தண்ணி ஊற்றிட்டே வரணும். அது அழகாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து பிளான்ஸ் எல்லாமே அழுக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது, இல்லை நமக்கு வர வேண்டியது அந்த செடி வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் மீன்லாம் வளர்க்கும் போது, நாயெல்லாம் வளர்க்கும் போது திடீர்னு செத்து போயிட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க, நமக்கு வர்றது அந்த மீன் வாங்கிட்டு இறந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில பேர் இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டில் பிலீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மணி பிளான்ட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்லேயே மணி இருக்கிறதுனால. அதனால் நிறைய பேர் இதை என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த செடி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வளர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஆனால் வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட்ஸ் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி விஷயங்களிலும் அந்த பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஆக்சிஜன் சப்ளைவை வச்சுக்கும். இப்போலாம் எல்லா இடத்துலையுமே டஸ்டஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொல்யூஷன்லலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செடிகள் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாவெண்டர் பிளான்ட்ஸ் நம்ம நாட்டில் பார்க்குறது கொஞ்சம் அரிதாக இருந்தாலும் அந்த செடியை நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாமே கம்மியாகி எப்போவுமே நம்ம பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அவங்க வீட்டில் வளர்த்து நிறைய பேர் அவங்களோட பேஜஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்னேக் பிளான்ட் இப்போது ரொம்பவே காமனாக இந்த செடியை நம்ம எல்லார் வீட்லேயும் பார்க்க முடியுது. அப்போலாம் ரொம்ப அரிதாக தான் இந்த செடியை பார்க்க முடிஞ்சிட்டு இருந்தது. இதை பார்க்க அப்படியே ஸ்னேக் மாதிரி இருக்கும். இருட்டிலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பார்க்க ஸ்னேக் மாதிரியே இருக்கும். இந்த செடியை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆக்சிஜன் சப்ளைஸ் நிறையவே இருக்கும். டஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம வீட்டை எப்போவுமே ஒரு தூய்மையான ஒரு இடமா வச்சுக்கும். அதனால தான் இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் பாசிட்டிவிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை முடுக்கிலலாம் வந்துட்டு செடி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் தான். ஆனால் செடி ஒன்ஸ் நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான காற்று, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா செடி வந்துட்டு சீக்கிரமாகவே அழுக ஸ்டார்ட் ஆகிடும். சில பேர் அந்த மாதிரி அழுக ஸ்டார்ட் ஆகும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, ஏதோ நமக்கு வந்து நடக்க போகுது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா செடிக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றிட்டே வரணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் நம்ம என்னதான் வந்து பண்ணாலும் நமக்குள்ளே நமக்கு மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே எல்லா விஷயங்களுமே நம்மளை சுற்றி மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிசி மங்கை சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நடித்ததுக்கும் இப்போ வந்து சீரியல்ஸ்லையும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? அப்போல்லாம் நிஜமாவே சொல்லணும்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஓகே, இப்போது வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம